மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழா. தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தைகள் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 34 இறை வார்த்தைகள் 11 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களில் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். நீண்ட பசும் புல் தரை சேர்ப்பார் குளிர் நீலை கெனையாவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆன்ம வாழ்வீர் கோயி தந்தருள்வார். அறநெறிதனிலே நடத்தி செல்வார். சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீரிருக்கின்றீர். ஏனை நின் கோலும் கழியும் தேற்றும். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். என்னன்னா, தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆக ஆண்டவர் மந்தையை தேடி சென்று பேணி காப்பு என்பது நம்மளதான். நாம தான் அவருடைய ஆடுகள். அவர் தான் நம்முடைய ஆயன். இப்போ ஒரு ஆயன் ஆடுகளை ஓட்டிட்டு போகும்போது அது நேரா போகுதா, எங்க போகுது, வேற இடத்துக்கு போகுதா, பாதை மாறி போகுதான்னு அந்த ஆயன் நல்லா பார்ப்பார். பார்த்து அதுல நடக்க முடியாத அந்த சின்ன ஆட்டுக்குட்டிய தான் தோல் மேல எடுத்து போட்டுக்கிட்டு போவார். அது எங்க போனாலும் சரி, கல்முக்கள் கடந்து போனாலும் எங்க போனாலும் அதை ஓடி சென்று அதனை பாதுகாத்து வழி நடத்துவார். அது மாதிரி தான் ஆயன். இப்ப நம்ம அவருடைய பாதையில நம்ம சென்று கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம் ஆயனாக பின்தொடர்ந்து வருவார். அவரை விட்டு விலகி சென்றாலும் தேவன் நம்மை விட மாட்டார். எவ்விதம் ஆயன் தன் மந்தையை பாதுகாப்பது போல அவருடைய பாதையை விட்டு நாம் சென்றாலும் நம்மை ஓடி வந்து அந்த ஊதாரி மைந்தன தகப்பன் எவ்விதம் பாதுகாத்து அவனுடைய வீட்டிற்கு சேர்த்தாரோ அதுபோல தேவன் நம்மை எந்த நிலையிலும் நம்மை அரவணைப்பார்.
ஆகவே ஆயனாக நமக்கு தேவன் இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அவரே என்ன செய்வாரு? மலைகளின் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன்கிறார். எல்லா ஆடுகளையும் மேய்த்து நல்ல மேய்ச்சல் நிலத்துல நம்ம மேய்ப்பேன்கிறார். நல்ல மேய்ச்சல் நிலம்னா என்ன? நல்ல ஆன்மீக காரியங்கள், ஆன்மீகத்திற்கு தேவையான அருள் பிரசன்னம் நிறைந்த இடத்துலதான் நம்மளை வைத்திருப்பார். அதை தாண்டி நம்ம வந்தோம்னா அவரே நம்மை மீட்டு அந்த மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் சமவெளிகளிலும் நம்மை நடத்துவார். மேலும் வளமான மேய்ச்சல் நிலத்தில் நம்மை நடத்துவார். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார். மேலுமாக ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 5வது இயல்ல 5-11 என்ன சொல்றாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆக மேலுமாக மத்தேயு, புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 11:29 வார்த்தை, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று என்கிறார் ஆண்டவர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 15:3-7 என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல பரிசேயர்களுக்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவன் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? அதுதான், நாம அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் நமக்காக நமக்காக என்ன பண்ணுவாரு? ஓடி வந்து நம்மை அரவணைப்பார். அதான், வாழ்விக்கும் நல்லாயின் நானே, அவரில் வாழ்கின்ற நல்லாடு நாமே, வாழ்விக்கும் நல்லாயின் நானே என்ற பாடல் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். காணாமற் போனதை பிடிக்கும் வரை என்ன செய்வாரு? அதை ஆயன் தேடி செல்வார். அதுபோல கண்டுபிடிச்சதும் அதை தோல் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை விட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோல மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? நாம் பாவம் செய்த பொழுதும் இந்த பாவத்திற்காக நாம் நெஞ்சுருக மனம் உருகி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி சரணாகதி அடையும் போது நிச்சயமாக தேவன் நம்மை பாதுகாப்பார். எனவே இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் தவறிய நிலை இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் மறந்து இறைவனிடத்துல நீங்கள் ஓடி சென்று பாவ மன்னிப்பு பெறும் பொழுது தேவன் உங்களை அணைத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குற்றம் குறைகள் செய்தாலும் அவற்றை தேவனிடத்திலே ஒப்புவித்து அவற்றுக்காக மனம் உருகுங்கள். அதற்காக நம்ம எல்லா பாவமும் செஞ்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. தெரியாமல், அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த குற்றம் குறைகள் அனைத்தையும் தேவனுக்கு முன்னதாக நீங்கள் மனமுருகி அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நல்லாயன் நமக்கு இயேசு. ஆகவே அந்த ஆயனை நாடி தேடி நம் வாழ்வில் ஒப்படைப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.